சிதறி கிடந்த உடல்கள், சிதைந்து போன குடும்பங்கள், சொக்குநூறாகிவிட்ட இதயங்கள், சின்னாபின்னமான இந்தியா பாகிஸ்தான் அமைதி, இவை எல்லாவற்றிற்கும் காரணமாயிருந்த ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா எடுத்த நெற்றியடி நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் திணற ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே பணவீக்கத்தால் என்ன செய்வது என்று வெளிப்புதுங்கி நிற்கும் பாகிஸ்தானுக்கு நீர்வரத்தை நிறுத்தியதால் அந்நாடு திக்குமுக்காடுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே அட்டாரி-வாகா எல்லையை இந்தியா அடைத்திருப்பதால் தரைமார்க்கமாக நடைபெற்று வந்த ரூபாய் 3800 கோடி மதிப்புள்ள வர்த்தகம் ஸ்தம்பித்திருக்கிறது. மேலும் சமீப நாட்களாகவே பாகிஸ்தானின் பணவீக்கம் உச்சத்தில் உள்ளது. இந்நிலையில் அட்டாரி-வாகா எல்லையிலிருந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள், ரசாயனங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் தடைபட்டுள்ளன. இதன் விளைவாக பாகிஸ்தானில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். இந்தியாவின் அந்நிய செலாவணி 686.2 பில்லியன் டாலராக இருக்கும் அதே நேரத்தில் பாகிஸ்தானிடம் 15.75 பில்லியன் டாலர் மட்டுமே என்று தலைதட்டிவிட்ட நிலையில் இறக்குமதி செய்யக்கூட பாகிஸ்தானிடம் பணம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் அதிரடி நடவடிக்கைகளால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் நிலைகுலைந்து பங்குச்சந்தை சரசரவென தெரிந்துவிட்டது. குறிப்பாக கராச்சி பங்குச்சந்தை கபலீகரமாகியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முறிந்ததால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்படும் என்பதால் பணவீக்கம் உச்சம் தொட்டுவிடும். ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு பாட்டில் தண்ணீரின் விலை தற்போது 105 ரூபாய். நிலைமை இப்படி சறுக்கலில் இருக்கும் போது சிந்து நதிநீர் ஒப்பந்த முறிவு நீடிக்கும் பட்சத்தில் தண்ணீரின் விலை மேலும் அதிகரிப்பதோடு எல்லா திசையிலும் பாகிஸ்தானுக்கு மரண அடி விடுவதால் அந்நாடு மூச்சு திணறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.